பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என்று கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தீர்ப்பளித்துள்ளார். பொள்ளாச்சி வட்டாரத்தில் அரசியல் செல்வாக்கும் பணபலமும் படைத்த ஒரு கும்பல் கல்லூரி மாணவியர் மற்றும் குடும்ப பெண்கள் ஆகியோரிடம் முகநூல் மூலம் பழகி காதலிப்பது போல் ஏமாற்றி கூட்டாக பாலியல் வன்கொடுமை செய்தது. வட்டிக்கு கடன் கொடுத்து திருப்பி செலுத்த முடியாதவர்களை தென்னந்தோப்புக்கு நடுவே உள்ள பண்ணை வீட்டுக்கு வர செய்து பாலியல் பலாத்காரம் செய்தது பற்றிய பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இவர்கள் வீசிய வலையில் சிக்கியவர்களில் பெரும்பாலும் கோவை பொள்ளாச்சி வட்டாரங்களை சேர்ந்த கல்லூரி மாணவியரும் இவர்களிடம் கடன் வாங்கிவிட்டு திருப்பி செலுத்த முடியாமல் தவித்தவர்களும் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கல்லூரி மாணவியை கூட்டு பாலியல் துன்புறுத்தல் செய்து செல்போனில் படம் பிடித்தது சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் குடும்பத்தினர் புகார் அளித்தும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. இதனால் கூட்டு பாலியல் சுரண்டல் கும்பலை சேர்ந்தவர்களை கைது செய்ய வேண்டும் என்று பல்வேறு அமைப்பினரும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து இந்த வழக்கு முதலில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. குற்றவாளிகள் அரசியல் செல்வாக்கு படைத்தவர்களாக உள்ளதால் மாநில காவல்துறை விசாரித்தால் நியாயம் கிடைக்காது என கருதி இந்த வழக்கின் விசாரணை மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிசிஐக்கு மாற்றப்பட்டது. சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி திருநாவுக்கரசு, சபரிராஜன், சதீஷ், வசந்தகுமார், மணிவண்ணன், ஹேரன்பால், பாபு, அருளானந்தம், அருண்குமார் ஆகிய 9 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இவர்கள் மீது 2019ஆம் ஆண்டு மே 21ஆம் நாள் கோவை மகளிர் நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. கோவை நீதிமன்ற வளாகத்தில் தனியாக அறை ஒதுக்கி விசாரணை நடைபெற்று வந்தது. 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி 24ஆம் நாள் சாட்சிகளின் விசாரணை தொடங்கியது. அறை கதவுகள் மூடப்பட்டு இணைய வழியே காணொளியில் சாட்சியம் பெறப்பட்டது. தொடக்கத்தில் குற்றவாளிகளும் காணொளி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு வந்தனர். இறுதி வாதத்தின் போது குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் சேலம் மத்திய சிறையில் இருந்து பலத்த பாதுகாப்புடன் கோவைக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அரசு மற்றும் குற்றம் சாட்டப்பட்டோர் பக்கங்களின் வாதங்கள் முடிவடைந்ததை அடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளது. இதையொட்டி சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த 9 பேரும் பலத்த பாதுகாப்புடன் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு நீதிபதி முன் ஆஜர்படுத்தப்பட்டனர். பாதிக்கப்பட்டோர் விவரங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதால் நீதிமன்ற கதவுகள் அனைத்தும் மூடப்பட்டன. வழக்கில் தொடர்புடையோர் மற்றும் நீதிமன்ற அறையில் இருந்தனர். பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள 9 பேரும் குற்றவாளிகள் என்று நீதிபதி நந்தினி தீர்ப்பளித்துள்ளார். இதையடுத்து குற்றவாளிகள் 9 பேரும் பலத்த பாதுகாப்புடன் மீண்டும் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். பொள்ளாச்சி வட்டாரத்தையே உலுக்கிய இந்த வழக்கில் 9 பேரும் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்துள்ள நிலையில் கோவை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் பரபரப்பும் நிலவி வருவது குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.